பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: முன்னதை தேடினால் பின்னது தானாக வரும். ஆதார வசனம் ரோமர் 5:10. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமேயானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. சகல சம்பூரணத்திற்கு உரிமையானவர்களே, முன்னது எது பின்னது எது, எதை தேடினால் எது தானாக வரும், இதுதான் செய்தி. இக்காலத்தில் மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களே, தாங்கள் முன்னேற்றம் அடையாதனாலும் காண வழி கிடைக்காததினாலும் சபைகளையும் போதகர்களையும் குறை சொல்ல ஆரம்பித்து விட்டார். சபையே போதகர்களை மூப்பர்களை சரிப்படுத்தி நிலைநிறுத்துவது எப்படி என்பது கர்த்தர் அறிவார். அவர் நிலைநிறுத்த வல்லவர். நமக்கு இந்த வேலை கொடுக்கப்படவில்லை. நம்முடைய வேலை இதுவல்ல. இது கர்த்தருக்கும் அவங்களுக்கும் உள்ள கணக்கு. நாம் சிந்தையில் கூட அதை பற்றி நினைக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவமே நம் கை போடக்கூடாது. அது கட்டளை, கற்பனை. நாம் ஏன் இன்னும் செழிக்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை? ஆவிக்குரிய வாழ்வு உலக ஆசீர்வாதம் என்பதை நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்த்து விளக்க வேண்டியவில்லை விலக்கி எடுக்க வேண்டிய பொறுப்புகளை கையில் எடுத்து சேர்க்க வேண்டியவில்லை சேர்த்து கொண்டு நிதானமாக குடும்பத்தை நடத்துவது நம் பொறுப்பு, நம் கடமை. இதை நாம் தாங்க செய்ய வேண்டும். இதுதான் சுய சுத்திகரிப்பு. தினமும் இதை செய்ய வேண்டும், சரீர சுத்திகரிப்பு போல. இதை செய்யாததால் குழம்பி என்ன பண்ணினால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற நோக்கத்தில் குறுக்கு வழியை தேடுவோர் பலர். இன்னும் பலர் இவர்களாகவே ஒரு பாதையை வகுத்து கொண்டு இப்படி செய்து பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகவில்லை என்றால் அடுத்ததை பார்க்கலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். சந்தேகத்தோடும் பயத்தோடுமே வாழ்வு போகிறது. யாருக்கு? இந்த மாதிரி குறுக்கு வழியை தேடுறவர்களுக்கு ஏதோ ஒன்றை பிடித்து கொன்ற அவசியமே இல்லை. தெளிவாக கண்ணாடியில் பார்ப்பது போல வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்மளை வழி நடத்துகிறது. எல்லாமே சரியானது அல்ல. நீங்களும் நானும் எங்கே இருந்தோம், எப்படி இருந்தோம்? இது ஃபஸ்ட் பார்ட். பரலோகம் கண் வைத்து கையில் எடுத்து கழுவினது, ரட்சித்தது, அபிஷேகித்தது, அலங்கரித்தது. ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் நம் மீது பரலோகம் பண்ணி இருக்கிறது. இது செகண்ட் பார்ட். லாபம் இல்லாமல் பரலோகம் எதையும் செய்யாது. நாம் எப்படி ஆக வேண்டும், எப்படி வாழ வேண்டும், சாட்சி என்ன, நம்முடைய வாழ்வு உலகத்தை இம்பேக்ட் பண்ண வேண்டும், அது எப்படி, பரலோகம் கலிகூற வேண்டும். இது தேர்ட் பார்ட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினவரே, கர்த்தரே எல்லா பார்ட்டுகளையும் பார்க்கிறார், பொறுப்பெடுக்கிறார். நாம் இவரோடு ஒத்துழைக்க வேண்டும், அவ்வளவுதான். எங்கே எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அவர் செய்து முடிப்பார். ஏனென்றால் நம் மீது ஒரு திட்டத்தை அவர்தான் வைத்தார். அவருக்கு உதவி செய்ய யாரும் அவசியம் இல்லை. அவரது சித்தம் நிறைவேறும். இதற்கு எத்தனை தடைகள் பிசாசு கொண்டு வந்தால் கொண்டு வருவான். சூழ்நிலைகள் பாதித்தாலும் இதை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்முடைய கோஆப்ரேஷன் இல்லாமல், நம்முடைய மனம் மாற்றமாகாமல், அவரது சித்தத்தோடு இணையாமல் நாம் எப்போது குறுக்க வழியை தேடிக்கொண்டிருந்தால், வேறு பக்கமே பார்த்து கொண்டிருந்தால், எத்தனை முறை சொல்லியும் கேளாமல் நிர்விசாரமாகவே இருந்தால், குயவனாகிய கர்த்தர், நாம் களிமண்ணாகிய நாம் அவர் கையில் அடங்கி இருக்கும் வரை ஒன்றும் செய்ய மாட்டார். அடங்கி இருந்தால்தான் அவர் விரும்புகிற வண்ணம் தன் பார்வைக்கு ஏற்றபடி, தன் பார்வைக்கு சரியானபடி நம்மை வணைவார். காலதாமத்திற்கு இப்போது புரிந்து கொள்ளுங்கள் யார் என்று. தேவனுக்கு சத்துருக்களாய் ஆவியில் மரித்து போய் கிருபையற்று பலனற்று குழப்பத்தோடு பாவத்திற்குள்ளேயே உழன்று கொண்டு இருந்த நம் புத்தியும் மனதும் சொல்வதை கேட்டு உலகத்தையே சாட்சியாக கொண்டு அந்தகாரமாகவே நாம் இருந்தோம். அதுதான் நம்முடைய பாஸ்ட். இப்படி இருப்பவர்களை சக மனிதர்கள் மதிக்க மாட்டார்கள், உதவி செய்ய மாட்டார்கள், வேடிக்கை தான் பார்ப்பார். அப்படித்தானே நம்மை வேடிக்கை பார்த்தார்கள். ஆனால் கர்த்தரோ தமது உருக்கமான இரக்கத்தால் நம்மை தேடி வந்தார். அவரே வந்தார். அவர்தான் முதலில் நம்மேல் அன்பு கூர்ந்தார், தேடி வந்தார், வழியை காட்டினார், உன்னதத்தின் வழியை காட்டினார், விசுவாசத்தை நம்மில் துவக்கி இருந்தார். எபிரேயர் 12:1. தான் சம்பாதித்து வைத்திருந்த ரட்சிப்பின் மகிமையில் சேர்த்து கொண்டார். சகல பாவமும் கழுவப்பட்டது, ஆக்கினை அகற்றப்பட்டு விட்டது. அழுக்கான துயரமான கடந்த காலத்தை அழித்துவிட்டு அற்புத நிகழ்காலத்தில் கையில் கொடுத்து இணைந்து கொள் என்று இணைத்து கொண்டார். பழையதையெல்லாம் அவரே அழித்து விட்டார். ஸ்லேட்டில் புதிதாக வரைவது போல வரைந்திடும் கையில் கொடுத்து இணைத்து கொண்டார். எப்படியோ போய் பிழைத்துக்கொள் என்று அவர் நம்மை விடவில்லை, ரட்சித்தார்.
அபிஷேகித்தார். சரி போ, எல்லாம் நடந்துருச்சுல்ல, போய் பொழைச்சிக்கோ, அப்படி நம்மளை விடவில்லை. ஒரு விஷயம், ஆபிரகாம் லிங்கன் காலத்தில், அமெரிக்காவில் அவர் பிரசிடெண்ட்டாக இருந்த காலத்தில் அப்பொழுதுதான் அடிமைத்தனம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் அவர் காலையில் வாக்கிங் போய் கொண்டிருக்கும் பொழுது அதிகாலையில் எல்லாவற்றையும் நிறுத்தி வச்சு, அடிமைகளை நிறுத்தி வச்சு அவங்க தலைக்கு மேலே ஒரு ப்ரைஸ் டேக் போட்டிருந்தார்கள். இவர் பார்த்தார், மனம் கொதித்தது. கையில் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தார். என்ன டாலர் இருந்ததோ அதை எடுத்து ஒரு சிறு பெண்ணுக்கு அது கொடுத்து விட்டு அவளை விளக்கினார். பின் நடந்தார். அந்த பெண் இவர் பின்னாடியே வந்தாள். ஏம்மா, நான் தான் உனக்கு விளக்கரையும் கொடுத்து வாங்கி விட்டேனே. இல்லை, நீங்கள் தானே விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறீர்கள், உங்கள் பின்னாடி தான் வர வேண்டும், நீங்கள் சொல்கிறது தான் நான் கேட்பேன் என்று. அப்படி அல்ல, நான் உன்னை விடுதலையாக்கி விட்டேன், நீ போ, நீ சுதந்திரமாக பிழைத்துக் கொள்ள அனுப்பிவிட்டார். அப்படி ஆபிரகாம் லிங்கன் அனுப்பினது போல அவர் நம்மை அனுப்பவில்லை. விடுதலையாக்கினார், கழுவினார், இரத்தத்தினாலே கழுவினார், எல்லாவற்றையும் அழித்தார், புதிய இருதயத்தை கொடுத்தார், தம்மோடு இணைத்து கொண்டார். நான் காட்டுகிறேன் வழி, தினமும் புதிய வழியை காட்டுகிறேன், என் திட்டத்தோடு இணைந்து கொள் நம்மை என்று இறுக இணைத்து அணைத்து கட்டிக்கொண்டார். அதற்குண்டான வாக்கையும் கொடுத்தார். ஏசாயா 55:8-9, எரேமியா 29:11, ஏசாயா 46:11 இவைகளை எழுதி வைத்து இணைத்து அறிக்கை செய்யுங்கள். இதை ஒரு பிரயாசம் எடுக்க வேண்டும். இதை நிறைவேற்ற நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நிறைவே கொடுத்தார். போ, பிழைத்துக்கொள் என்று விடவில்லை. நான் வருகிறேன், நான் உன்னோடு இணைந்து கொள்கிறேன், இந்த திட்டத்தை கொடுத்தது நான் அல்லவா, நான் செய்து முடிப்பேன், நீ என்னோடு இணைந்து கொள் என்று அவரே வந்து நமக்குள் தங்கிவிட்டார். எத்தனை ஸ்லாக்கியம் பாருங்கள். கையில் வேதாகமம், இருதயத்தில் வார்த்தையை நாம் எடுக்கிறோம், தினமும் வார்த்தையை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 1:23 வாசியுங்கள். உன்னுடைய ஆவியை உனக்கு அருளுவேன், வார்த்தையின் வாயில் வைப்பேன் என்றல்லவா இருக்கிறது. ஆவியும் வார்த்தையும் இப்பொழுது உங்களுக்குள் இருக்கிறது. இதை நிகழ்கால பாற்று. நாம் சுகமாக வாழ வேண்டும், பரிபூர்ணமாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவசித்தம். நான் ஒவ்வொரு முறையும் இந்த செய்தியை சொல்லிக்கொண்டே வருகிறேன். தேவசித்தம் என்னவோ என்று குழம்பிக் கொள்ளாதீர்கள். நாம் அற்புதமாக வாழ வேண்டும், பூரணமாக வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், சுகமாக வாழ வேண்டும், அவரோடு வாழ வேண்டும், அவர் நிர்ணயித்த பாதையில் செல்ல வேண்டும். அதுதான் தேவசித்தம். தேவனுடைய விருப்பம் அதுதான். தேவசித்தம் என்னவோ என்று தயவு செய்து குழம்பாதீர்கள். ஆவிக்குரிய வாழ்வும் உலக சாட்சி வாழ்வும் இரண்டும் செழிக்க வேண்டும், இரண்டும் இணைந்தே செல்ல வேண்டும். ஒரு பர்டிகுலர் காரியத்தில், வேலையிலோ, திருமணத்திலோ, ஊழியத்திலோ, பிஸ்னஸிலோ, நிலம் வாங்குதல், விற்றுதல், கட்டுதல், எத்தனையோ காரியங்களும் வாழ்வில் உண்டு. அதுக்கு தேவ சித்தம் என்ன, இதை வாங்கலாமா, இந்த இடத்த திருமணம் செய்யலாமா, உம்முடைய திட்டம் என்னப்பா, உங்கள் சித்தம் என்னப்பா, உங்கள் விருப்பம் என்னப்பா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அவரோடு இணைப்பிலேயே இருந்தால், அவரையே நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது, அவரையே தினமும் நாம் முதன்மையாக வைக்கும் பொழுது எளிதாக நீங்கள் புரியும் என்ன சொல்லுவார், காட்டுவார். இதை நான் ஏற்கனவே ஒரு இடம் சொல்லி இருக்கிறேன். இந்த சாட்சியை நான் ஒரு வீடு வாங்கலாம் என்று அந்த அக்கா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். அப்பொழுது ஆண்டவர் வெளியில் வெளியரங்கமாக நம்ம கையை பிடிச்சி இழுத்து விட மாட்டார், டிக்கெட்டை கேன்சல் பண்ண மாட்டார். அப்படி தான் சில நினைக்கிறாங்க. அவனுக்கு சித்தம் இல்லைன்னா தடுத்திருக்கலாமே, போகாமல் தடுத்திருக்கலாமே, இப்படி விதண்டாவாதம் பேசக்கூடாது, வாங்கக்கூடாது என்பதற்கு பல வழிகளிலும் காட்டினார். ஒரு திருப்தி இல்லை, ஒரு நிம்மதி இல்லை, தினமும் ஒரு வேதனை. அதையும் மீறி நான் வாங்கினேன். நஷ்டமோ நஷ்டம். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே படாத பாடுபட்டேன். அப்படி இந்த பர்டிகுலர் காரியத்தை தேவ சித்தம் என்ன என்பதை நீங்கள் அவரிடம் கேளுங்கள். கேட்டால் நீங்கள் அவர் குழப்பவாதி கிடையாது, அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல, அழகாக சொல்லிக் கொடுப்பார். கை வைத்து நிறுத்தம், அப்படி தான் சிலர் நினைக்கிறார்கள். கை வைத்துலாம் நிறுத்த மாட்டார், உணர்த்துவார், சொல்லுவார். நாம் அதன்படி முதல் ஸ்டெப்புக்கு கீழ்ப்படிவது அடுத்த ஸ்டெப் சொல்லுவார். நாம் முதல் ஸ்டெப்புக்கு கீழ்ப்படிவதில்லை, ரெண்டாவதுக்கு கீழ்ப்படிவது, மூணாவது என்னன்னு கேட்டால் முதல் 2க்கு கீழ்ப்படி அப்புறம் சொல்கிறேன் என்பார். இணைப்பிலேயே இருந்தும் புரியாமல் இதுதான் தேவசித்தம் என்று அறியாமல் செய்துவிட்டால் அதையும் சரி பண்ணி தம் திட்டத்திற்குள் கொண்டு எப்பேற்பட்ட தேவன். ரோமர் 8:28 வாசியுங்கள். நாம் எல்லாம் 100% அவர் சொல்வதையே கேட்டு செய்வதில்லை. நம்முடைய சொந்த மாம்சத்தில் செய்து விடுகிறோம், அது தவறாக போய் விடுகிறது. ஆண்டவர் பெரம்பெடுத்து கொண்டு நம்மளை அடிப்பதில்லை. நான் சொன்னேன்ல, நீ கேட்கல, செய்வது இல்லை. அதையும் அவர் சரி பண்ணி தீமையை நன்மையாக மாற்றுகிறார், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்வே உன்னதமான உண்மையான நிரந்தர வாழ்வு என்று எண்ணி நம்முடைய பிரயாசம், ஜெபம் எல்லாம் இதற்கே கொடுக்கிறோம்.
சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், கடைப்பிடியுங்கள். சத்தியம் மட்டுமே உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? எதை முதலில் செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. இதற்கொண்டு நாம் குழம்பிக் கொண்டு போக வேண்டியதில்லை. எங்கேயோ போய் கல்லூரியில் படித்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் கையில் இருக்கிறது. ஆவியானவர் உங்களை உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். இதை எடு, படி, படி, நடை என்கிற மத்தேயு 6:33. ரோமர் 12:1-2 வாசியுங்கள். முதல் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். கூட கொடுக்கப்படும் என்றால் நாம் ஒன்றும் செய்யாமல் இருக்கலாமா? அது தவறான நோக்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும், கர்த்தருக்காக செய்ய வேண்டும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. முதலில் அவரை தேடுங்கள், அதிகாலையில் அவருக்கு நேரத்தை கொடுங்கள், அவரை முக்கியப்படுத்துங்கள். அதற்கு நேரம் இல்லை. எல்லா வேலையும் செய்துவிட்டு ஓடுற ஓட்டத்தில் ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு போகிறது. அப்புறம் எப்படி அவர் சொல்லுவார்? யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு செய்தியில் நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன், அதிகாலையில் தேடுங்கள், அதிகாலையில் தேடுங்கள். அவர் தான் சொல்லுகிறார், அதிகாலை என்னை தேடு என்று. ரோமர் 12:1-2 வாசியுங்கள். ஒத்த வேஷம் தெரியாது. அவங்கள மாதிரி, இவங்கள மாதிரி, இவங்கள மாதிரி வேண்டாம், இயேசு மாதிரி. அவருக்கு உகந்த பணியாக என்ன புத்தியுள்ள ஆராதனை படித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமான செய்யுங்க. மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகாமல் அவர் எதையும் செய்வது உங்களுக்கு புரியாது. தினமும் மனம் புதிதாக வேண்டும். தினமும் குளிக்கிறோம் அல்லவா? அப்படி தினமும் இந்த அழுக்கை நாம் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம். நம்ம மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்படி புதுப்பித்துக் கொள்வது? வேதத்தை வாசியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். கண்ணாடியில் காண்பது போல் நீங்கள் காணலாம். சபைகளுக்கு செல்வது, காணிக்கை செலுத்துவது, தசமபாகம் கொடுப்பது, உபவாசம் இருப்பது, ஊழியத்தில் இணைந்து கொள்வது, இதற்கு நாம் மார்க் போட்டுக் கொள்கிறோம். மார்க் போட்டுக் கொள்ளாதீர்கள். கர்த்தருக்கு வேலை செய்வது போல நினைத்து கொள்கிறோம். அவருக்கு நம்முடைய தேவையில்லை. இவைகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும், அவசியம், பொறுப்பு, கடமைகள். ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டனுடைய கடமைகள் இது. இப்போவும் சொல்கிறேனே, நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் நம்முடைய குடும்ப ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிக்கிறோமா? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பிள்ளை இருக்கிறதோ, பெற்றோர் குடும்பத்தில் பிள்ளை காலேஜுக்கு போகிற பிள்ளைகள் இருக்கிறது. காலையிலிருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். சில காரியங்கள் செய்துவிட்டு வண்டியை தொடச்சி வச்சு தன்னுடைய வண்டியை தொடத்து போவார்கள். போகும் வழியில் சில வேலைகள் அம்மா சொல்லுவார்கள், செய்துவிட்டு வருவார். இதற்கு எந்த பெற்றோரும் கொடி பிடிப்பதில்லை, சந்தோஷப்படுவது இல்லை. என் பிள்ளை காலேஜுக்கு போயிட்டு எங்கள் வீட்டுக்கே தினமும் வர்றாங்க அப்படி யாராவது சொல்லி சந்தோஷப்படுவாங்களா? இல்லை. தகப்பனுடைய தாயினுடைய மனம் இருந்து இந்த குடும்பத்தில் நாம் அவருடைய எப்படி நடக்க வேண்டும், எப்படி மரியாதையாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து செய்கிறார்கள் அல்லவா? அதற்கு சந்தோஷப்படுவார்கள். அப்படித்தான் நாமும் இந்த சில காரியங்களுக்கெல்லாம் நாமே மார்க் போட்டுக்கொள்கிறோம். ஆனால் நாம் அவசியம் செய்ய வேண்டியது, ஹல்லேலூயா, கடைப்பிடிக்க வேண்டிய பிரமாணங்கள். நம் மனம் புதிதாக வேண்டும். 1 நாளாகமம் 28:9 வாசித்து பாருங்கள். அதை தாவீது சொல்லுகிறான் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு. அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளையும் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். கேட்டீர்களா? நாம் என்ன நினைக்கிறோம் என்பது அவருக்கு படமாக முன்பாக சொல்ல வேண்டாம், பேச வேண்டாங்க. நினைப்பதற்கு முன்பாகவே, வாயில் சொல்வதற்கு நாவில் வார்த்தை பிறப்பதற்கு முன்பாகவே அவர் அறிவார். அதனால தான் எண்ணங்களில் சாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் எண்ணும் பொழுதே அவருக்கு முன்பாக படமாக வந்து விடுகிறது. எண்ணங்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்வார், மறந்து விடாதீர்கள். ஆனால் இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே, இப்படி எனக்கு கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருகிறது, சமர்ப்பிக்கிறேன், என்னை புதுமையாக்குங்கள், என்னை புதுப்பியுங்கள். அந்த நேரமே புதுப்பிப்பார். யூதாஸ் இஸ்காரியோத்து அதைத்தானே செய்தான். அவனுடைய எண்ணம் மோசமான எண்ணம் இருந்தது. அவன் ஆண்டவரோட மன்னிப்பு கேட்கவே இல்லை, கடைசி வரை திருந்தவே இல்லை, விட்டுவிட்டார். அந்த நிலைக்கு நாம் போய்விடக்கூடாதுங்க. தெய்வ பயம் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்வு ஸ்ட்ராங்காக வேண்டும். எப்படி இன்னார வரலும் பேசுகிறது அதுதான். இந்த நிலையில் ஆவிக்குரிய உணர்த்தல் உங்களுக்கு எளிதாக புரியும். அதன்படி செய்ய உங்களால் கூடும். ஏனென்றால் கிருபையின் மகிமையை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். தினமும் புது கிருபை. நேற்று நான் அதிகாலை எந்திரிச்சு ஜெபித்தேன், ஆண்டவரோடு பேசினேன், ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், அப்படியே கீழ்ப்பிடிந்தேன், சூப்பராக இருந்தது. மறுநாளும் அதை செய்யுங்கள். இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே போகுங்கள். ஆவிக்குரிய காலத்தில் கேட்கும் முன்னே பதில் கொடுப்பார். உங்களுக்கு இப்பொழுது கேட்பதில் ஒரு மெச்சூரிட்டி, தேடுவதில் ஒரு மெச்சூரிட்டி வந்துவிட்டது. தாவீது என்ன ராஜாவாக ஆக வேண்டும் என்று கேட்டானா? அவன் சின்ன பையனுங்க, சொற்ப ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தான். அத்தனை அருமையான உள்ளம். அதை கண்டாருங்க. யோசேப்பு என்ன கேட்டானா? எகிப்துக்கு நான் தளபதி ஆக வேண்டும் என்று அவருடைய இருதயத்தை பார்த்தார், திட்டத்தை வைத்தார். உங்கள் மேல் ஒரு திட்டம் இருக்கிறது, அற்புதமான திட்டம்.
ஒவ்வொருவரும் மேல் இருக்கிறது. அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேவ திட்டத்தில் இணைந்து கொண்டார். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். முன்னதை சரி பண்ணுங்கள். ஆவிக்குரிய வாழ்வை சரி பண்ணுங்கள். எதையெல்லாம் சரி பண்ண வேண்டுமோ சரி பண்ணுங்கள். வீட்டை எப்படி அலங்கரிக்கிறோம், வீட்டை எப்படி நீட்டாக வைக்கிறோம், அப்படி உள்ளத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், தேடி வரும். யோசேப்பை அரமனையிலிருந்து கால் வந்ததில்லவா? மொர்தெகாயை தேடி கனப்படுத்தினார்கள் அல்லவா? இயேசுவை தேடி தேடி மக்கள் கூட்டம் ஓடி வந்ததல்லவா? அப்படி உங்களை தேடி தேடி எல்லாம் வரும், எல்லாம் வரும். சான்ஸ் வரும். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கையிலே கொடுத்ததை கர்த்தருக்கென்று செய்யுங்கள். உள்ளத்தை மனதை தினமும் நீங்களாக சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். அற்புதமாக கால் ஊன்றி நில்லுங்கள். தைரியமாக நில்லுங்கள். தைரிய தேவன் உங்களோடு நிற்பார். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சகலத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். அற்புதத்தின் வேந்தனே, சமாதான பிரபுவே, கற்றுக்கொண்டோம். உம்மை தேடுவதை கற்றுக்கொண்டோம். நிலைத்திருப்பதை கற்றுக்கொண்டோம். உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் இன்றைய சிந்தனைக்கு அற்புதமான வாழ்விற்கான வழி என் கையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் தினமும் அதையே கடைப்பிடிப்பேன். ஆமென். அல்லேலூயா.